இந்த எலிஃபெண்ட்டோட ஸ்கெட்ச் வரைகிறதுக்கு நமக்கு A4 பேப்பர், ஸ்கேல், பென்சில், எரேசர் இந்த 4 ஐட்டம் முதல்ல எடுத்துக்கோங்க. ஸோ A4 பேப்பர், ஸ்கேலை வந்து நம்ம ப்ராப்பராக வச்சுட்டு, இந்த ஸ்கேல்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா 4 சென்டிமீட்டர் ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு A4 பேப்பரில் இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப் மோடில் இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. அதை படத்தில் பார்க்குற மாதிரி 4 சென்டிமீட்டர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 4 சென்டிமீட்டர். 4 சென்டிமீட்டர் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா மொத்தம் 6 பீசஸ் போட்டுக்கிறேன். 4 சென்டிமீட்டரில் மொத்தம் 6 பீசஸ், அதாவது 6 தடவை நான் டிவைட் பண்ணி இந்த பாயிண்ட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். 3, இது வந்து 4, 5, 6 மொத்தம் 6 பீசஸ் வரும். 4 சென்டிமீட்டர் ஈச் வந்து ஒரு 4. அதே மாதிரி வர்டிக்கலாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். இந்த சைடில் A4 இந்த கார்னரில் வர்டிக்கல் லைன் போட்டுட்டு இதை வந்து நான் 4ஆக பிரிக்கிறேன். ஸோ 4 சென்டிமீட்டரில் 4ஆக பிரிச்சுக்கிறேன். 4 சென்டிமீட்டரில் 4 போர்ஷன், 1, 2, 3, இப்போ வந்து 4. இதே மாதிரி எல்லா சைடும் போட்டுட்டு நான் அந்த கிரிட்டு ஒன்று ஃபார்ம் பண்ண போகிறேன். 4 சென்டிமீட்டர் நம்ம கிரிட்டு போட போகிறோம். அதாவது இதை வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா 6 போர்ஷன், கீழே வந்து பார்த்திங்கன்னா 4 போர்ஷன். 1, இப்போ வந்து இந்த சைடு போட்டுக்கிறோம். 1, 2, 3, 4. ஸோ இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 4 வரும். ஸோ அப்போ தான் ஹரிசாண்டல் லைன் வரும். அதுமாதிரி கீழே வந்து 6 பீசஸ். அப்போ தான் எனக்கு லைன் வந்து வர்டிக்கலாக வரும். ஸோ இது வந்து வர்டிக்கல், இது ஹரிசாண்டல். ஸோ கீழே வந்து லைன் போட்டுட்டு கீழே வந்து 4, 1, 2, 3, 4, 5 ஒரு பாயிண்ட்டும் 4 சென்டிமீட்டர் ஒரு கேப். இப்போ நான் இதை ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வர மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிடுறோம். ஸோ இப்போ சம்மர் பீரியடாக இருக்கிறதுனால நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ வெளியில் போகாமல் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வெயிலில் ரொம்ப அலையாதீங்க. ஸோ சம்மரில் இது ஒரு பெஸ்ட்டு எக்ஸசைஸ். உங்களுக்கு ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடு. நான் போகிறத அப்படியே பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. ரொம்ப ஈஸியாக அதை போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி கிரிட்டு போட்டுக்கோங்க. அதாவது மேலே வந்து பார்த்திங்கன்னா 6, கீழே வந்து பார்த்திங்கன்னா 4 கிரிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிரிட்டை போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு கிரிட்லேருந்து நான் வரைகிற மாதிரி நீங்கள் இந்த வீடியோவை பாஸ் பண்ணி வரையலாம். ஃபஸ்ட்டு இது கிரிட் எடுத்துக்கோங்க. இதை வந்து 4 ஜஸ்ட் டிவைட் பண்ணிவிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுற போர்ஷனை அப்படியே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனித்து அதே மாதிரி ஒரு லைன் போட்டுவாங்க. ஃபஸ்ட் லைன், அப்புறம் செகண்ட் கிரிட்டில் இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த மாதிரி ஒரு போர்ஷன். ஸோ இந்த மாதிரி வந்து இது யானையோடைய ஃபேஸ் ஃப்ரண்ட்டு, இது வந்து தும்பிக்கை. ஸோ அதே மாதிரி இந்த போர்ஷனில் இங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல முடிக்கிறேன். ஸோ கொஞ்சம் நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி நீங்கள் ஸ்கெட்ச் மேக்ஸிமம் ஒரு 25 மினிட்ஸ் கூட இது நீங்கள் வரைஞ்சிடலாம். அதே மாதிரி இந்த போர்ஷனில் இந்த போர்ஷன் மட்டும். இப்போ அடுத்தது இந்த கிரிட்டில் இந்த மாதிரி ஒரு போர்ஷன் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க, பெண்ட் பண்ணி. அவ்வளோதான். அப்புறம் இங்கே செகண்ட் கிரிட்டு டாப்பில் வர 2வது கிரிட்டில் இந்த பாயிண்ட்டு கரெக்டாக ஜாயின் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி தேர்ட் கிரிட்டில் இந்த பாயிண்ட்டுக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மாதிரி அதுக்கு கீழே இருக்கிற கிரிட்டில் நான் போடுற மாதிரி இதே மாதிரி ஜாயின் பண்ணிவிடுங்க. அப்புறம் இந்த கிரிட்டோட இதை எடுத்துக்கோங்க, மேல் வர லைன்லேருந்து இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு கிரிட்லேயும் நான் என்ன ஸ்கெட்ச் பண்ணுறேன் அதே மாதிரி நீங்கள் பார்த்து இதை போட்டாலே போகிறோம். ஸோ இந்த ஜாயிண்ட்டை ஜாயின் பண்ணிவிடுங்க. சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு இந்த கிரிட்டில் வந்து இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த போர்ஷனில் ஜஸ்ட்டு இப்போ நான் வந்து இதை கனெக்ட் பண்ணுறேன். கொஞ்சம் கிராஸ் நான் எப்படி பெண்ட் பண்ணுறேன் ஓரளவுக்கு அந்த மாதிரி பண்ணுங்கள். லைட்டாக மாடிஃபிகேஷன்ஸ் வரும், அதை நீங்கள் வந்து ஃபைனலாக நீங்கள் டச் பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த போர்ஷனை வந்து கொஞ்சம் கீழே, அடுத்தது லைட்டாக பெண்டு. ஸோ அந்த கிரிட்டில் நான் எங்கே முடிச்சிருக்கேன்றது நீங்கள் நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது இந்த போர்ஷன், இந்த கிரிட்டு கீழே இருந்து வர கிரிட்டு 2வது கிரிட்டு. அதே மாதிரி இந்த கிரிட்டு நீங்கள் வீடியோவை வந்து என்ன பண்ணலான்னா பாஸ் பண்ணி நிறுத்தி கூட நீங்கள் இதை ஸ்கெட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இட் வில் பி வெரி ஈஸி. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் நான் கொடுத்துருக்கேன். 4 கிரிட்டுக்கு கீழே 5வது கிரிட் நான் போடலை, கொஞ்சம் ஸ்பேஸ் எக்ஸ்டெண்ட் ஆகி வரும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முன்னாடி ஸ்பேஸை கொஞ்சம் இடம் விட்டுடுங்க.
ஸோ 4வது கிரிட் கீழே 5வது கிரிட் வரைக்கும் அது போகுது. கொஞ்சம் அந்த லெக் மட்டும் கொஞ்சம் கீழே வருது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை போட்டுக்கோங்க. கொஞ்சம் இடம் விட்டால் போதும். ஸோ இதே மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டே வாங்க. ஸோ ஜஸ்ட் அந்த பாக்ஸை மட்டும் நீங்கள் பார்த்தா போகிறோம். அந்தந்த பாக்ஸில் நான் என்னென்ன ஸ்கெட்ச் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் அப்சர்வ் பண்ணால் போதும். ஸோ இங்கே யானையோட தந்தம், இது வந்து ஃபாரஸ்ட் எலிஃபெண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய எலிஃபெண்ட் இருக்குது. இப்போ நம்ம ஃபாரஸ்ட்லலாம் பார்த்திங்கன்னா இந்தளவு நல்லா ஹைட்டாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு எலிஃபெண்ட்டு. நம்ம நார்மலாக பார்க்கக்கூடிய எலிஃபெண்ட்ஸ் வந்து இங்கே ஸ்ட்ரீட்ஸில் கோயிலில் இருக்குல்ல, அந்த மாதிரி எலிஃபெண்ட்டில் இது ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு எலிஃபெண்ட்டு. ஸோ கண்ணு கரெக்டாக இந்த இடத்துல போடுங்க. இப்போ நம்ம வந்து ஷேட் பண்ணுறோம். ஸோ இதை முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்தது என்ன பண்ணலாம்னா ஷேட் பண்ணலாம். லைட்டிங் ஷேட் பண்ணும்போது ஸோ இது அவுட்லைன் போட்டாச்சு. அடுத்தது வந்து நீங்கள் அந்த தும்பிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரி வரியாக லைன்ஸு. ஸோ அதுதான் வந்து நல்ல உங்களுக்கு ஷேடு அதோடைய ஸ்கின்னோடைய டோன் தரும். ஸோ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு லைன்ஸ் வருமோ லைன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக என்ன பண்ணலான்னா நீங்கள் கலரில் பண்ணலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு பண்ணுறது வந்து கிரையான், அதாவது நார்மல் பிளாக் கிரையானில் நான் ஸ்கெட்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ எங்கெங்கெல்லாம் ஷேட்ஸ் வருதுன்னு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை ஜஸ்ட்டு சிம்பிளாக நான் பண்ணுறேன். நீங்கள் அதே மாதிரி பார்த்து நீங்கள் இனிஷியலாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் டீட்டெயிலான்றது நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஷேடு, இந்த காதோட ஷேடு கீழே வரும். அதனால் அதோடைய பாட்டமில் கொஞ்சம் நான் டார்க் பண்ணுறேன். ஸோ எதெல்லாம் வந்து லைட்டு படுதோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒயிட்டாக விட்டால் போதும், லைட்டாக ஷேட் பண்ணால் போகிறோம். ஸோ பாட்டம் போர்ஷன் அதே மாதிரி லெக்கோடைய அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா இருட்டு நிழலில் இருக்கும். ஸோ அதெல்லாம் நல்லா டார்க் பண்ணிக்கலாம். லெக்கோட பாட்டம் போர்ஷன்லாம் கொஞ்சம் டார்க்காக இருக்கும் ஷேடு வரதுனால. ஸோ அந்தந்த போர்ஷன்ஸ்லாம் வந்து நான் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லெக்லாம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஷேடில் வரும். ஸோ அந்த லெக் ஃபுல்லாகவே நான் வந்து அந்த சைடு லெக் வந்து நான் வந்து டார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் டார்க் பண்ணும்போது ஹைலைட்டும் எனக்கு மற்ற ஷேப்பையும் நான் ஹைலைட் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஹைலைட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மீடியம் வேணால் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து வாட்டர் கலர் யூஸ் பண்ணலாம். நீங்கள் நல்லா இஃப் யூர் குட் இன் கலர் பென்சில்னால் நீங்கள் கலர் பென்சிலில் பண்ணலாம். இப்போ நான் வந்து சிங்கிள் கலரில் பண்ணுறேன், பென்சில் ஷேட் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கான்செப்ட் வந்து இது தான். ஸோ இந்த எக்ஸசைஸ் நான் மெயினாக வந்து யோசிச்சு எதுக்காக போட்டேன் அப்படின்னா, இப்போ சம்மரில் வந்து நிறையா வந்து சில்ட்ரன்ஸாக இருக்கட்டும், இல்லை ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் வரல, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஆனால் எப்படி நல்லா நீட்டாக போடுறது அப்படின்றதுக்காக இந்த வீடியோ நான் போட்டேன். ஸோ வெளியில் சுற்றாமல் அட்லீஸ்ட் வீட்டில் வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ற நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து மிக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் சொல்லுங்கள். ஃபர்தராக இதே மாதிரி வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு நிறைய கொடுக்குறேன். இல்லை உங்களுக்கு ஏதாவது ரொம்ப கஷ்டமான இருக்கிற ஆப்ஜெக்ட் ஏதாவது இருக்குது, இல்லை இந்த மாதிரி எனக்கு நான் வரையணும், எனக்கு வரைய வரல அப்படின்னு ஏதாவது இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் அதுக்கான ட்ராயிங்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணி வீடியோவை கன்வெர்ட் பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு என்ன மாதிரி ட்ராயிங்ஸ் வேணும் அப்படின்றது கூட நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணலாம். அது மாதிரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் மட்டும் இல்லை, ஆர்ட்டு ப்ளஸ் சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான, ஆர்கிடெக்சர் சம்மந்தமான, பில்டிங் சம்மந்தமான விஷயங்களும் நம்ம அதில் வந்து ஷேர் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸோ கொஷின்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணலாம். ஸோ இப்போ நான் பண்ணுற மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுக்குறது வந்து ரொம்ப பிகினர் லெவல். இன்னும் நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வீடியோஸ் போடலாம். இது வந்து நான் வந்து ரொம்ப பிகினர் லெவல், ட்ராயிங்கே வரைய வராத இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பட் அந்தளவுக்கு டச் வரல, ப்ரொஃபஷனலாக டச் வரலன்றவங்களுக்கு இதை நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரொஃபஷனல் லெவலுக்கு நம்ம அடுத்த இன்னொரு பதிவில் இன்னும் கொஞ்சம் ஹையர் லெவலில் நம்ம அடுத்த ஸ்டேஜஸில் கண்டிப்பாக மூவ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இதை மாதிரி ஷேட் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ரியலிஸ்டிக் இமேஜஸ் கிடைக்கும். நீங்கள் எதில் வேணாலும் பண்ணலாம். நீங்கள் வந்து வாட்டர் கலரில் பண்ணலாம்,
போஸ்டல் கலரில் பண்ணலாம், அக்ரலிக் பண்ணலாம், பேக்ரவுண்டு இன்னும் டெவலப் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் அடுத்த லெவல் ஆஃப் இது ரொம்ப ஈஸி ஸ்டெப்ஸ். நான் கொடுக்குறது வந்து ஸ்கெட்ச் எலிஃபெண்ட் ஆஃப் ஈஸி ஸ்டெப்ஸ் தான் இது வந்து. ஸோ மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் நல்ல பதிவுடன் நாம் சந்திக்கலாம். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ அகெயின். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை பாய்.